வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க, இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு சூப்பரான மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். என்ன சூப்பரான மீன்னா வாழை மீன். பாருங்க, 2 வாழை மீன் எடுத்துருக்கோம். 2 வாழை மீன் எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். ஏன் வாழை மீன் சூப்பராக இருக்குன்னா, வாழை மீன் வந்துக்கிட்டு வஞ்சர மீனோட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சுவையான மீன் தான் வாழை மீன். அதில் என்ன மைனஸ் இருக்குது ஜஸ்டின்னு? இந்த மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மீன் ஏன் வஞ்சரத்துக்கு இணையாக விற்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ரீசன் தான். வஞ்சரத்தில் சென்று முள் மட்டும் தான் இருக்கும், ஆனால் இந்த வாழை மீனில் உடம்பு ஃபுல்லாகவே முள் இருக்கும். அவ்வளோதான் ஒரே ஒரு வித்தியாசம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முள் எடுத்து திங்கி சாப்பிட தெரியாது. ஏன்னா இப்போ கடற்கரை ஏரியா போனால் மீனவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டால் வாழை மீன் சுவையாக இருக்குமா வஞ்சர மீன் சுவையாக இருக்குமான்னு கேட்டால் கண்ணை பற்றிட்டு சொல்லுவாங்க, வாழை மீன் டேஸ்ட்டுக்கெலாம் வஞ்சரம் வர முடியுமாப்பா அப்படின்னு. ஆனால் சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு போனால் முள்ளை பார்த்துட்டு உடனே பயந்துருவாங்களா, அதனால உங்களுக்கு வஞ்சர மீன் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி வாழை மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஒரு தடவையாக சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வச்சு அவ்வளோ மனமாக இருக்கும் வாழை மீன் குழம்பு. இப்போ வாழை மீன் ஆஞ்சிருவோம். ஆனால் என்னென்னா எங்கள்கிட்ட இப்போதைக்கு சின்ன வாழை தான் 2 வாழை கிடச்சிருக்கு. அதனால குழம்புக்கு அந்த 2 வாழை, பெரிய வாழை, நல்லா இந்த உழவு வாழைன்னு சொல்லுவாங்க. உழவு வாழை அப்படி இப்படி இருக்கும், விரிவாக இருக்கும். அந்த மாதிரி வாழையிலாம் வச்சிருவாங்களேன், தேனாட்டம் இருக்கும். ஆமாம், இது 2 கனவா மை. இங்கே பாருங்க, எல்லாத்தையும் ஒன்றா பிரிச்சுக்குள்ள போட்டு வச்சுருந்தோமா. அது மட்டும் சமையல் இல்லை. பாருங்க, கனவா ஓட்டு கனவா பார்த்தீங்களா. இந்த ஓட்டு கனவாவை வந்து இங்கிட்டு கிரேவி, இதை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். இது 2 தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மீனை ஃபஸ்ட் ஆயிங்க. அதே மாதிரி வாழையில செவிலே இருக்காது தெரியுமா? செவில் இருக்காது, மாங்கு இருக்கும்ல. மாங்கு இருக்காது தெரியாதா? அப்பா இத்தனை நாள் இப்படி தான் சமைக்கிறீங்க. மாங்கா மாங்குயிலே பூங்குயிலே சேதி. இப்போ வாழை மீன் வந்து வாயை வெட்டிட்டாங்க வாழை மீனுக்கு. ஏன்னா வாழை மீன் உள்ள பல்லு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த பல்லு கிழித்துச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே அந்த புண்ணு ஆடுறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். இந்த இருக்கும் பல்ல பற்றியில் எப்படி இருக்குன்னு அப்படியே குத்துச்சுன்னு வைங்களேன், செம்மையாக கடுக்குவோம். வந்து மீன் வாழை எல்லா மீனும் இப்படி ஆகலாம், அந்த வாழையை மட்டும் இப்படி ஆகணும். ஏன் சொல்லு? ஏன்னா அப்போ தான் புல் பார்த்து முள்ளை உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடும்போது முள்ளை உருவுறதுக்கு காசு வெட்டினா தான் உருவுறதுக்கு சூப்பராக இருக்கும். வாழை மீன் வாங்கினா தப்பு. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். வாழை மீனில் எவ்வளோ முள் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வாழை மீன் சாப்பிட்டு அந்த ஒரு நொறுக்கில் எவ்வளோ முள் இருக்கும் அப்படின்னு. 2 மீனையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு 2 மீனையும் சாப்பிட்டு காமிக்கணும் எதில் முள் அதிகமாக. ஓட்டு கனவை சமைக்க போகிறோம். சி எட்ட போகிறோம். எந்த ஒன்று தான் வளருதே. எப்படி வெட்டுறது? இப்படியா நல்லா வெட்டிக்கிடுவோம். வெட்டிட்டு பல்லு, தேத்தண்டி பல்லு, இந்த பல்லை வச்சு தான் வந்து எதிரிகளை தாக்குகிறது. கனவா ஓடு. இந்த ஓடை என்னம்மா பண்ணுவாங்க? சேன்ஸு கப்பல் செஞ்சு விளாடுவோம். என்னடா கிளிக்கு தான், லவ் பேர்ட்ஸுக்கு இதான் கொடுப்பாங்க. என்னடா லவ் பேர்ட்ஸுக்கு இதான் கொடுப்பாங்க. கனவா ஆயிரம் மீன்னா கொஞ்சம் மண் தொட்டுக்கிறோம். கனவாவுக்கு மண் தொட முடியாது. பாருங்க, சீட்டாக உள்ளது இது. இதை வந்து பக்கத்தில் உட்காந்து அமைதியாக இருக்கும். என் மகன் 2வதுல வந்து ஒவ்வொன்றாக கேட்டு உயிரை வாங்கிடுவான். ஏன் இது கருப்பாக இருக்கு, ஏன் இது மஞ்சளாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். மண்டை கொண்டடா, கனவா கொண்டை. இதை வச்சு தான் அப்படியே அது என்னது நிறைய பிடிச்சிது. நிறைய பிடிச்சிச்சுப்பா, நிறைய பிடிச்சிட்டா விடாது. பார்க்க நூடுல்ஸ் மாதிரியா இருக்கு.
வாழை மீன் ஆஞ்சாச்சு, அப்புறம் வந்து கனவா ஆஞ்சாச்சு. இப்போ வந்து வாழை மீனை உப்பு போட்டு உலசுக்கிறோம். நல்லா கல் உப்பு போட்டு உலசுறோம். கனவா வந்து உலசுக்கிறோம், அதனால பெரிய சட்டியில் தட்டிக்கிறோம். அப்போ தான் உலசுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். உப்பு போட்டு உலசுக்கிறோம். காற்று நல்லா சிலு சிலுன்னு வருதுக்கா. வருதா? இவளையா? என்ன இவளையா? அடுத்து வந்து நம்ம மீனாக போதே புளியை ஊற வச்சிட்டோம். நல்லா அப்போ கரைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம கையே அரிப்பு. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம புளியை கரைச்சி தக்காளியை நசுக்கி விட்டுக்கிறோம். தக்காளி திருடியாக இருக்கும். கனவா வைக்கணும். நம்ம தக்காளி தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா, நம்ம தான் அவ்வளோ வீக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே இறங்கணும். ரெண்டாக முறிச்சு விட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டாச்சா? அப்படியே சொல்லுறோம். அப்படியே தூக்கி அப்படியே குழம்பு வச்சிடறோம். இப்போ வந்து மூடி எடுத்து ஹாட் பாக்ஸ் மூடி தான் முடிக்கிறோம். தக்காளி தாங்கன்னு நின்றுக்கிட்டே இருக்கா. எங்கள் குடும்பம் வந்து மொத்தம் 20 பேர். அதனால பொறுமையெல்லாம் பண்ண முடியாது. அந்த பக்கம் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே சோறு வடிச்சு நிமித்தியாச்சு. இப்போ வந்து கனவா கிரேவி வைக்கிறோம். அதை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயம். நம்ம இன்னும் இது உருவ வர மாட்டேது. காஞ்சிட்டில் ஆயிட்டா. கருவேப்பிலை அது ஸ்ட்ராங்காக நான் வீக்காக. அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி வேகமாக மசிகிறதுக்கு கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. அப்போதான் நல்லா மசியும். வந்து நம்ம கழுவி வச்ச கனவாய் போட்டுக்கிறோம்.
என்னது பெறலுது? இது வந்து உங்கள் மீனவன் குழம்பு மசாலா பொடி, இது வந்து பொரியல் மசாலா பொடி. இப்போ இதை ரெண்டையுமே போட போகிறோம். இப்போ வந்து தேவையான அளவு போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம தக்காளி மசிகிறதுக்கு லைட்டாக தான் போட்டுருக்கோம். தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம குழம்பு திறந்து பார்த்துக்குறோம். பாருங்க, இதுக்கு மேலே மூடி வைக்க வேணாம் குழம்பு. குழம்பு மீன் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வைக்க போகிறோம். ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா கனவா, இறால், நண்டு இந்த கடல் உணவுலாம் வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்க, கனவா தண்ணி விட்டுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் கனவா தண்ணி விட்டுருக்கா. இப்போ வந்து நம்ம இறக்கிக்கிறோம். இறக்கி எப்படியாச்சுருவா பறிக்கஞ்சிட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கிறோம். வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுறணும். தூக்கி அப்படியே ஊற்றிடும். வந்து அப்படி ஊற்றி மூடி பாருங்க. தண்ணியே கனவால ஊற்றலை. நல்லா சுருண்டி வதங்கிட்டு அப்படிதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையுமே நான் சாப்பிட கூப்பிட்டு வரப்போகிறேன். கூப்பிட்டு இப்போ பாருங்க, ஒரு வழியாக சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, குழம்பு வாழைக்குழம்பு, வாழை மீன். வாழைக்குழம்பு இல்லை, வாழை மீன் குழம்பு. வாழை மீன் கனவா நல்லா கிண்டி விட்டு எடுத்து எல்லாரும் சாப்பிடணும். நிறையா இருக்காங்க. நீ சோத்துக்கு சாப்பிடு, பெருசா திங்கலாம் பாக்கியா. இங்கே பாருங்க, கனவா ஒரு மீன். ஏன்னா ஆளுக்கு நிறையா இருக்காங்க, அதனால ஒரு மீன் எடுத்துருக்கு கரெக்டாக. சூப்பராக இருக்கேன் மனமா. கனவா பொட்டு கனவா. நூடுல்ஸ் சொல்லிடுறாங்க. வாழை மீன் ஒரு நொறு கொடுத்தோம்னா வாழை மீன்லாம் நமக்கு முள் எடுத்து சாப்பிட்டா அத்துப்படியா. புளியோல் கறி வாழை மீன் சாப்பிட தெரிஞ்சவனுக்கு முள் பார்த்தீங்களா. எப்பவுமே ஒரு சும்மா ஒரு நொறுக்கு எடுக்கணும் வைங்களேன். வாழை மீன்லாம் எப்படி முள் போச்சு அப்படின்னா சென்டரில் பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு ஒரு கறி முள் இருந்தால் அதிலே வந்துடும். இங்கிட்டு ஒரு கறி, அவ்வளோதான். என்னம்மா, ஒரு கடி ஒரு பிடி. கனவா சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு மீன் சமையல் போட்டு. இன்னைக்கு போட்டிருக்கேன். பாருங்க எப்படி சூப்பராக கனவாவும் இங்கே இன்னைக்கு வாழை மீன் குழம்பு, கனவா தொக்கு ரெண்டுமே ஒரே டயத்தில் முடிஞ்சிட்டு சூப்பரான சாப்பாடு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி கனவா மீன் வேணும்னா ஆர்டர் கொடுக்குறோம். வேணும்னா அவங்களே ஆர்டர், நீ கொடுத்துருவியா ஆர்டர்?
இப்போ அவங்க வந்து மீன் உனக்கு பிடிச்சி கனவா மீன் கருவாடு மசாலா பொடி இதெல்லாம் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நான் உண்மையில் ஒரு என்னன்னா ஒவ்வொரு மீன் கடலில் எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீனையும் சமைச்சு போடுற மாதிரி ஒரு எபிசோட் போடலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மீன் அப்படி பண்ணலாம்னு இருக்கேன். நல்லா இருக்குமான்னு பாருங்கள், சொல்லுங்கள். பா